பேமெண்ட் கேட்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன மிரட்ட தொடங்கிட்டாரு. நீங்கள் எனக்கு பேமெண்ட் கேட்டிங்கன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன். தடங்கள் மேலே தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் அவங்கள்ட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதமாக ரொம்ப ப்ரெஷர் போடுறேன். ஹார்ட் டிஸ்க்கை கொடுக்க மாட்டேங்க. ஃபோன் பண்ணிக்கிட்ட அதுவா ஒரு 10 வருஷம் இருக்குமா நீங்கள் எடுத்து, அது எந்த குப்பை தட்டியில் எந்த மூலையில் கிடக்குது தெரியலையே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஃபோன் எடுக்கிறது இல்லை, எதுவும் இல்லை. அதையும் மீறி ப்ரெஷர் ஆளுங்களை நைட் அனுப்புறது வீட்டுக்கு. எது டெக்னீஷியன்ஸை பேமெண்ட் வாங்குறதுக்கு 9 மணிக்கு மேலே அனுப்புகிறாங்க ராத்திரி என் வீட்டுக்கு. ஓகேங்களா, வந்து கத்துறது, சவுண்டு போடுறது. நான் ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணேங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அதுக்கே என்னை 10 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையை சேர்த்து எதுக்கு நான் ஆஃப் பண்ணோம்? இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு யாராவது தெரியாது. அதுதான் சொல்றேன், எல்லாரும் பின்னாடி தான் அடிக்கிறாங்களே தவிர யாரும் நேரில் வந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது நேரில் வந்து அடித்தா சப்போஸ் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை நம்ம ஏதாவது அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டோமா ஏதாவதுன்னா நம்ம உட்காந்து ஏதாவது பேசலாம். எப்படி சொல்கிறது, எங்களுடைய பாதுகாப்பே பெப்சி. நான் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கூட இருக்கேன், எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போ இவங்க எங்களை பார்த்துக்காம யார் பார்த்துப்பாங்க? நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அதனால நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். இல்லை எதனால உங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கும்? வாயை திறக்கூடாது. வாயை திறந்தோன்னா நம்ம கெட்டவங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். வாழவும் விட மாட்டீங்க, வேலை செய்யவும் விட மாட்டீங்க. அப்படியே அது அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒன்று பிடிச்சி வேலை செஞ்சோன்னா அந்த பொழப்பையும் கெடுப்பீங்க. இப்படி வந்து வெளியே உட்காந்தா நீங்களே நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, இது பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. 4-5 நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் நீ எனக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. வணக்கம். நடிகை சோனா அவர்கள் வந்து திடீர்னு பெப்சி முன்னால் உட்காந்து ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் டிஸ்கை பிடிங்கி வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு மேனேஜர் ஏமாத்தினார் நடுவில். அந்த மேனேஜர் ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா லாக் ஆகிட்டார். ஆமாம் ஏமாற்றிட்டேன், நீ கைப்பட எழுதி வேற கொடுத்துட்டாரு. பேமெண்ட் கேட்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன மிரட்ட தொடங்கிட்டார். நீங்கள் எனக்கு பேமெண்ட் கேட்டிங்கன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், இல்லை நான் ஏதாவது பண்ணி உங்கள் மேலே பழிய போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹேண்டில் பண்ண முடியல. அப்புறம் இங்கே வந்துட்டு பெப்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மேனேஜர்ஸ் யூனியனில் கொடுத்தேன். இல்லை இப்போ நீங்கள் என்ன படம் எடுத்தீங்க அதை சொல்லுங்கள். ஸ்மோக் என் பயோபிக். சரி, பயோபிக் எடுத்துட்டு இப்போ என்னென்னா மேனேஜர் ஏமாற்றிட்டு இங்கேயும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் ஏமாற்றிட்டாங்க. ஓகே, ஆனால் அவன் காசும் கொடுக்க மாட்டானா, ஆனால் நான் ஷூட்டிங்கும் போகக்கூடாதான், ஆனால் அந்த பேலன்ஸ் காசை நான் திருப்பி கொடுக்கணுமா, முடியாது போ அப்படின்ற மாதிரி பேசி நான் அதுக்கு ஒரு 2 மாதம் போராடினேன். 3ஆவது மாதம் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளி ஆளுங்களை வச்சு படத்தை முடிச்சுட்டு இந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டி நான் ப்ரொடக்ஷன் என்னோடைய சொந்த யாரும் எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள். இந்த வாட்டி ஓடிடி கூட சைன் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி சரி இந்த சங்கர் மேட்ரை அப்புறம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் மூவ் பண்ணி தடங்கள் மேலே தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதமாக அது ஹார்ட் டிஸ்க் அவங்கள்ட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதமாக ரொம்ப ப்ரெஷர் போடுறேன், ஹார்ட் டிஸ்க்கை கொடுக்க மாட்டேங்க. ஃபோன் பண்ணிக்கிட்ட அதுவா ஒரு 10 வருஷம் இருக்குமா நீங்கள் எடுத்து, அது எந்த குப்பை தட்டியில் எந்த மூலையில் கிடக்குது தெரியலையே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த யூனியன்லேருந்து இந்த ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர்கிட்ட பேசிட்டு அவர் எனக்கு அடிப்பார், அது அடித்த பிறகு நான் சொல்கிறேன். அதையும் பண்ணோம். பார்த்தா கோபாலன் ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவர் லைன் பண்ணி யூனியன் என்னை மிரட்டி வாங்கினார். அப்போ நான் என்ன கேட்டேன், மிரட்டி வாங்கினார் ஓகே, மிரட்டி வாங்கும்போது எதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கல? 1. 2வது நீ சொல்கிற 3 மாதத்துக்கு முன்னாடி மிரட்டி வாங்கினார். ஆல்மோஸ்ட் 25 நாளாக என்கிட்ட நாளைக்கு தரேன்னு சொன்னியே, அப்போ ஏன் அன்னைக்கு சொல்லலை? ஃபர்ஸ்ட் டே என்னை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹார்ட் டிஸ்க் எங்கன்னா சரி, அதுக்கப்புறம் ஒரு லாக் பண்ணி கடைசியில் ஒரு 4-5 நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் நீ எனக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. காசும் மாட்டிக்கிச்சு, ப்ராஜெக்ட் நான் ஓடிடிக்கும் பதில் சொல்லணும், இதுக்கு மேலே எல்லாமே மாட்டிக்கிச்சு, ஃபினான்ஸ்லேருந்து எல்லாம் மாட்டி எனக்கு வேறு வழியே இல்லைன்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, ஒன்று பண்ணுங்க, 40,000 தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் 1,20,000 கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நான் பே பண்ண ஹார்ட் டிஸ்க்கு திருப்பியும் 2வது வாட்டி பே பண்ண சொல்கிறாங்க. அதே 3 மடங்கா பே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு இதுக்கு மேலே வழி தெரியல. உண்மை சொல்லணுன்னா எனக்கு இங்கே உட்காந்து தர்ணா பண்ணி இந்த வெயிலில் ஐயோ முடியல, உண்மையாகவே கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா பிகினிங்கில் எல்லாரும் காமிச்ச ஆர்வம் அந்த அம்மா ஏமாற்றிட்டான்னு அவங்க ஆளுங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் பெருசாக எனக்கு ஃபோன் எடுக்கிறது இல்லை, எதுவும் இல்லை. அதையும் மீறி ப்ரெஷர் ஆளுங்களை நைட் அனுப்புறது வீட்டுக்கு. எது டெக்னீஷியன்ஸை பேமெண்ட் வாங்குறதுக்கு 9 மணிக்கு மேலே அனுப்புகிறாங்க ராத்திரி என் வீட்டுக்கு. ஓகேங்களா. வந்து கத்துறது, சவுண்டு போடுறது, இதெல்லாம் திருப்பி அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் யூனியனில் பாலகோபின்னு ஒருத்தர் இருக்கார் பிரசிடென்ட்டு. அவரு நீ எல்லாம் தைரியமான பொம்பளை தானே, போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவியே, போக வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கு இங்கே வர, நீ அங்கே போ, எங்கே போனாலும் நீ என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. இவர் தில்லா ஒருத்தர் ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அந்த சங்கர்ன்றது எனக்கு யாருன்னு தெரிஞ்சாகணும். ஸோ என் கோரிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்க் வேணும், இந்த அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட் இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த அமௌண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இங்கே தர்ணா உட்காந்துருக்கேன்னு எனக்கு கிடையாது. அந்த அமௌண்ட்டை வாங்கி மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஒரு 1.5 லட்சம் இருக்கும். அதில் அதை பேலன்ஸை இங்கே உட்காந்து யாருக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ்க்கு போல ஏமாற்றி வச்சுருந்தாங்க இங்கே கிளியர் பண்ணிட்டு தான் போக போகிறோம். உங்களுக்கும் சேர்த்து நான் தானே போராடிட்டு இருக்கேன், அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க தான் கேட்குறேன். புரியுதுங்களா. எனக்கு வேண்டியது ஹார்ட் டிஸ்க் தான் மெயின். அதை தவிர என் அமௌண்ட் அவ்வளோதான் இருக்கும். மிச்சம் எல்லாம் நான் கேட்குறது எல்லாருக்கும் சேர்த்து தான். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. அவங்களாம் யார் எந்த வகையில் உதவி பண்ணல உங்களுக்கு? இல்லை, அட்வைஸ் இதுன்னு வரும்போது நான் கேட்டுப்பேன், தேவைப்படுறது பேசிப்பேன். ஆனால் நான் யாரையும் நான் ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணேங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அதுக்கே என்னை 10 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையும் சேர்த்து எதுக்கு நான் ஆஃப் பண்ணோம்? இதெல்லாம் தேவையில்லை. அவங்களாம் நல்லா இருக்கும். எல்லோரும் பின்னாடி இருக்காங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தேவைப்படுறவங்களும் இருக்காங்க, தேவையில்லாதவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் வம்புக்கு சும்மா இப்போ பாருங்கள், சும்மா வந்து உட்காந்து என் பிரச்சனைக்கு நான் போராடிட்டு இருக்கேன். இதுவே பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் அவங்களையும் வச்சு செய்வாங்க. எதுக்கு போகிறது? என் கூடயே போட்டோம். அதாவது சினிமாவில் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்காக பெப்சி இருக்குது. இப்போ பெப்சியால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது எப்படி நீங்கள்? பெப்சியால் எனக்கு பிரச்சனைலாம் எனக்கு தெரியாதுங்க. பெப்சிகிட்ட கேட்குறது யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கள், யாராவது எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கி கொடுங்க, யாராவது அந்த சங்கர்ன்ற ஆள்கிட்ட வந்து காசு வாங்கி கொடுங்க, யாராவது இந்த மாதிரி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்து கதை தட்டுற ஆளுங்களை நிறுத்த சொல்லுங்கள். அவ்வளோதான் கேட்குறேன். அது ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேறீங்க? மேபி நீங்கள் ரொம்ப பிஸியா, நான் வந்து உட்கார்றேன், அதனால தான் சொல்கிறேன். நான் டெய்லி வந்து கூட உட்காந்துக்கிறேன். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வரலன்னா எனக்கு வேலை இல்லை. நான் வந்து உட்கார்றேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணி பேசி எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். இப்போ படம் முழுக்க எடுத்து முடிச்சிட்டிங்களா? சரி, இந்த கதை என்ன கதை? அது வேண்டாம், இப்போ இந்த டாப்பிக்கில் இது வேண்டாம். பட் இல்லை, இந்த பயோபிக் அவ்வளோதான். இல்லை, அது பயோபிக்ங்கிறதுனால நான் அந்த கேட்குறதுக்கு காரணம் வந்து இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு யாராவது தெரியாது. அதுதான் சொல்கிறேன், எல்லாரும் பின்னாடி தான் அடிக்கிறாங்களே தவிர யாரும் நேரில் வந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது நேரில் வந்து அடித்தா சப்போஸ் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை நம்ம ஏதாவது அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டோமா ஏதாவதுன்னா நம்ம உட்காந்து ஏதாவது பேசலாம். கணக்கு தெரியாத தூரத்தில் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், ஆனால் நம்ம சும்மா எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னுக்காக சொல்ல முடியாதுல்ல. சுற்றி அடித்தா என்ன யூஸ்? நோ யூஸ். இதுக்காக நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? பணம் ஆக்சுவலி கோடியில் தான் போகும். அஃப்கோர்ஸ் ஓடிடியும் இன்வால்வ் ஆகும். திருப்பி சொல்கிறேன்ல, என் காசு மட்டும்தான் இருந்தால் அது வேறு மாதிரி. இதை இவ்வளோ நாள் ஏமாந்துட்டு உட்காரல, என் காசை விட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பேன். இது இன்னொருத்தருக்கும் நான் பதில் சொல்லணும்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? இப்போ ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதோ பேசுனாங்களா? இல்லை, அவங்க ஃபோன் அடித்தாங்க, அவங்க மூலிமா கொடுத்தாங்க. ஏதோ மீட்டிங், முக்கியமான மீட்டிங், கவுன்சில் போயிருக்காங்க. நான் சரி பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை உள்ளே போய் உட்காரு. அவர் பேசல, அவர் இன்னொருத்தர் பேசினார். இல்லை மீட்டிங்கில் இருக்கோ, மீட்டிங் முடிச்சுட்டு தான் வரும், ரொம்ப முக்கியமான மீட்டிங், நீ உள்ளே போய் உட்காந்து. வேணாம் சார், நான் வெளியே உட்காந்து இவ்வளோ நாள் யாரும் பாதிக்கல, அதுக்கப்புறம் நான் இங்கேயே ஒத்துக்க வந்துருக்கிறேன். இல்லை, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அக்கறையில் கூட சொல்லலாம் இல்லையா? நீங்கள் உள்ளே சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் நிறைய வாட்டி இங்கே வந்து உள்ளே உட்காந்துருந்தேன், நடக்கலையே. ஓஹோ, இதுக்கு முன்னாடி அப்படி வந்து உட்காந்துருக்கு எக்கச்சக்கமாக வந்து உட்காந்துருக்கேன், நடக்கலையே.
நடக்காமல் அவாய்டிங் தான் நடக்குது ஜாஸ்தி. இல்லை இப்போ இந்த சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிற அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அவங்க அமைச்சராக இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட உதவி கேட்கலையா? எதுக்குங்க ஒரு 7.5 லட்சம் மேட்ரு, ஒரு மேனேஜர் மேட்ரு, துணை முதலமைச்சரை போய் டார்ச்சர் எதுக்கு பண்ணணும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எதுக்கு அதெல்லாம் பண்ணும்? அதெல்லாம் தேவையில்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது என் குடும்பம், என் குடும்பத்துக்கு கூட நான் சண்டை போடுறேன். ஒன்று முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் அடுத்தது வேலையை பார்க்குறேன். ஆனால் ஒரு மாதிரி சுற்றி 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 ஒரு பதிலே இல்லாமல் எவ்வளோ நாள் நான் இப்படி உட்காந்து எனக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இந்த மேனேஜர் யாருன்னு தெரிஞ்சாகணும். எனக்கு எந்த அளவுக்கு இது உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கொடுத்து ஆகணுங்க. இது நாங்கள் எல்லாம் மெம்பர்ஸாக இருக்கோம். நாங்கள் ஒன்றும் யாரும் சும்மா ஃப்ரீயாக வந்து கேட்கல. வி ஆர் மெம்பர்ஸ். இத்தனை வருஷம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இன்னொன்று இது எப்படி சொல்கிறது, எங்களுடைய பாதுகாப்பே பெப்சி. நான் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கூட இருக்கேன், எல்லாத்துலேயும் இருக்கோம். அப்போ இவங்க எங்களை பார்த்துக்காம யார் பார்த்துப்பாங்க? நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அதனால நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அப்போ இவ்வளவு நாள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றீங்களா? தெரியாது, நான் டெய்லி வந்து உட்காருவேன். நீங்க போர் அடிக்கும் போது நான் இன்கேஸ் எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நானே சொல்லிடுவேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கடுப்பேத்துறாங்க, என்னம்மா பயங்கரமான பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக இருக்குன்னு. நான் அப்போ அதனால கிளியராக சொல்லியிருக்கேன், இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது பேமெண்ட் வாங்கும்போது நான் ப்ரெஸ்ஸை வச்சு தான் வாங்குவேன். புரியுதுங்களா? நான் என்ன பைத்தியமா நான் சும்மா உட்காந்து பப்ளிசிட்டின்னு இந்த வெயிலில் காயறதுக்கு? தெரியுதா மூஞ்சிலேருந்து எல்லாமே எவ்வளோ மாறுது. நீங்க போராடுவோம். சினிமாவுக்கு வந்த பிறகு இப்படி ஒரு போராட்டம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ புலம்புனேன்னு 10 வருஷம் என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு வாயை திறக்கணும்னா எப்போவே திறந்துருப்பேன். கரெக்டா இல்லையா? நான் எனக்கு வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி தான் நான் ஒதுங்கியிருந்தேன். ஓகே என்னமோ பண்ணுங்க போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இந்த படத்தை முடிச்சு இது ஒருவேளை நல்லபடியாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே சினிமா ஒரே குடும்பம், அது வந்து யாரும் எங்கேயும் போயிட முடியாது, யாரும் உதவி செய்ய மாட்டோங்கிற மறுக்கவும் சொல்ல முடியாது. திரும்ப நீங்கள் உங்களுடைய அடுத்த படம் எடுப்பீங்களா, தொடர்ந்து நடிக்கிறதுக்கான திட்டம்? நடிக்க விட்டாதானங்க நடிக்க முடியும். நான் எதுக்கு விடலையா? எப்போ நீங்க சொல்லுங்களேன், எப்போ நான் கடைசியா ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க? இல்லை எதனால உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வாயை திறக்கூடாது? வாயை திறந்தோம்னா நம்ம கெட்டவங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். இது உலகத்துலேயே நடக்கிற ஒரு விஷயம், இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போ உங்களுக்கு வந்து யார் இதை பண்ணுறாங்கங்கிறது தெரியும்? அஃப்கோர்ஸ் 100% தெரியும். அதை எப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க? இவங்க தான் பண்ணுறாங்க. எப்போ என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், இது அப்பவும் நடக்கலைன்னா வாயை திறந்துடும், அவ்வளோதான். இதனால வர்ற பிரச்சனையை எதிர்கொள்ளுவீங்க? இதுக்கு மேலேயா பிரச்சனை வருது? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 10-12 வருஷமா ஜாலியாக இருந்தேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் தெரியும் நான் என்ன பண்ணி. சொன்ன பிறகு தான் தெரியுது நீங்கள் நடிக்க முடியாமல் நல்லா யோசிச்சு பாருங்க, சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதுதான் வாயை திறந்தா அவ்வளோதான், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வாண்டட் கேஸ். ஆனால் மிச்ச பொண்ணுங்கள்ட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? மீ டூன்னு அன்னைக்கே வந்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் அன்னைக்கு சொல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்து சொல்கிறீங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஆனால் அன்னைக்கு உடனே வாயை திறந்தோன்னா நானும் மோசம், அந்த பொண்ணுங்க வந்து அப்புறம் சொன்னாலும் மோசம். பேசிக்கலாக நாங்கள் பொண்ணுங்க எது சொன்னாலும் மோசம், இல்லைன்னா பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, இல்லைன்னா காசு பிடுங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறோம், அவ்வளோதான். வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லது என்னைக்காவது ஒருத்தராக வாயை திறந்து சொல்கிறாங்களா? இல்லை இந்த கதையில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க சுவாரஸ்யம்? இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு அது பேச வேண்டாம். அது ஏன்னா அதெல்லாம் ப்ரமோஷன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். எனக்கு உண்மையாகவே எனக்கு என்ன இப்போ வலிக்குதுன்னா, சில பேர் என்கிட்டே ஃபோன் பண்ணி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டான்னு கேட்கும்போது தான் வலிக்குது. இப்போ நான் இந்த டாபிக் பற்றி பேசுனேன்னு வைங்களேன், நான் உண்மையாகவே ப்ரமோஷனுக்கு உட்காந்து பேசுன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இது வேண்டாம் இப்போ. இல்லை நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறேன். இல்லை உங்களுக்கு ஒரு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெண்ணுக்காக இங்கே உங்கள் சக நடிகைகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் யாரும் ஃபோன் பண்ணியாவது விசாரிச்சாங்களா? அதை தான் சொல்லிட்டேன், விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் விசாரிச்சு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது பப்ளிசிட்டி சண்டான்னு கேட்குறவங்களையும் சேர்த்து அது செல்லு பேர் அதுலேயும் கேட்குறாங்க, அப்படியும் கேட்குறாங்க, விசாரிக்கிறதும் கேட்குறாங்க, மாற்றி மாற்றி வருது. உங்களுடைய முக்கியமான நோக்கத்தை சொல்லிட்டீங்க, இந்த இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது. அது எப்படின்னா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், எப்படி நான் நோண்டி 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 இப்போ வேற வழி இல்லாம நான் ஹார்ட் டிஸ்கை வந்து கேட்டு வாங்கி முடக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்க மேல அவ்வளவு கோபம்? அதுதான் வந்து சொல்லுங்க, யாரா இருக்கட்டும், அவ்வளோ தைரியம் தான் வந்து சொல்லுங்க, இதனால தான் அவ்வளோ பழி வாங்கணும் சொல்லட்டும்.
ஒரு தொழிலை முடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது சட்ட ரீதியாவே இது வந்து இன்னொன்னு தவறான ஒரு ரொம்ப தப்பு. இன்னொன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் தனி ஆளு. வாழவும் விட மாட்டீங்க, வேலை செய்யவும் விட மாட்டீங்க. அப்படியே அது அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒன்று பிடிச்சி வேலை செஞ்சோன்னா அந்த பொழப்பையும் கெடுப்பீங்க. இப்படி வந்து வெளியே உட்காந்தா நீங்களே நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. இது பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதுக்கு இது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணிக்கோங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல. நான் யாரை வேணாலும் ஏமாத்தல. கடவுளை ஏமாற்ற முடியுமா? கடவுள் பார்க்குறாரு, அவர் பார்த்துப்பார். இல்லை இவ்வளோ பெரிய வெயிலில் வந்து உட்கார்ந்து போராடணும் என்ன இருக்கு உங்களுக்கு? இப்போ இது வரைக்கும் பொறுப்பில் இருக்கவங்க யாராவது உங்கள்கிட்ட நேராக ஃபோனில் பேசியிருக்காங்களா? பேசிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீந்துடும் நான் நம்புறேன். முடியும், கண்டிப்பாக முடியும். என்ன இன்றைக்கே முடிஞ்சா நல்லா இருக்கும். இன்னும் 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்றோம். அதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.